வணக்கம். எஸ்ஏ ரிலேஷன்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கறதுக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவடி பருத்திப்பட்டு. ஸோ பருத்திப்பட்டு லொக்கேஷனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்னு பார்க்க வந்திருக்கும். ஸோ பூந்தமல்லி டு ஆவடி போகிற ரூட்டில் இன் பிட்வீனில் பருத்திப்பட்டு லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 3 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸு 33 feet ரோடில் அமைஞ்சிருக்கு. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 33 அடி ரோடு, நல்லா சூப்பர் வெல் டெவலப்டு ஏரியா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எதிரிலே பார்த்தீங்கன்னா 2 அப்பார்ட்மெண்ட், ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆல்ரெடி கட்டி முடிச்சிருக்காங்க, ஒரு 4 years ஓல்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இதில் 2 ஃப்ளாட் உங்களுக்கு சேல் ஆகிடுச்சு. ஸோ 33 feet ரோடில் அமைஞ்சிருக்கு. CMDA அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி, லேண்டு அப்ரூவ்டு, உங்களுக்கு பில்டிங்கும் அப்ரூவ்டு. ஸோ 42 அடி ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2900 square feet, ஒரு கிரவுண்டுக்கு 400 square feet கூட வருது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா வந்து உங்களுக்கு 2200 square feet, நல்ல செட்பேக் விட்டு, நிறைய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் விட்டு, ஒரு 2-3 கார் தாராளமாக நிறுத்தலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட உங்களுக்கு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 42க்கு 68 வருது. ஸோ ஃப்ரண்டேஜ் வந்து 42 அடி, லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 68 அடி வருது. ஸோ நல்லா உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா கார்டன் ஸ்பேஸ் விட்டு நல்லா செடியில் வச்சுருக்காங்க. சின்ன ஒரு தென்னை மரம், ஸோ வெத்தலை செடி, அந்த கொய்யா செடி எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பூந்தமல்லி டு ஆவடி போகிற ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 meters வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேரட் கம்யூனிட்டி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 years முன்னாடி அந்த கேரட் கம்யூனிட்டி டெவலப் ஆகிடுச்சிங்க. ஸோ லென்த்து பார்த்தீங்கன்னா 42 feet உங்களுக்கு பிரெத்து, லென்த்து வந்து 68.5. ஸோ நல்ல செட்பேக் விட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. CMD அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ பேங்க் லோன் போகிறவங்க தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் பேங்க் லோன் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ உள்ள என்ட்ரான பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலு, மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீக் வுட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பில்டர்ஸ் கட்டினது கிடையாது, ஓனர் வந்து அவங்களே கட்டின வீடு, அவங்களே பார்த்து கட்டின வீடு, ஆற்று மணலில் கட்டின வீடு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஒரு பெரிய ஹாலு, டைனிங் ரூமு, கிச்சன், பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு 2 பெட்ரூம் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமு, டெரஸ்க்கு நிறைய ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. நீங்கள் வேணும்னா இன்னும் 2 ரூம் கூட நீங்கள் மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். பில்லர் மேலே வரைக்கும் எழுப்பியிருக்காங்க. ஸோ இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 ரூம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டு. உங்களுக்கு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு, பிளாட்டும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க, டைனிங் ஹால் தனியாக வந்துடுது, கிச்சன் வந்து உங்களுக்கு ஆஸ் பர் வாஸ்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல செட்பேக் விட்டு கட்டியிருக்காங்க. கிச்சன் நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன், செமி ஃபார்னிஷ்டு மாடல் கிச்சன் டைப்பில் பண்ணியிருக்காங்க. ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. ஸோ ஃபுல்லி உங்களுக்கு காம்பவுண்டர் ஃபுல்லாக அவங்களே போட்டாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்து இந்த ஸ்ட்ரீட்லேயே உங்களுக்கு கடைசி வீடு. ஸோ உங்களுக்கு கார் பார்க்கிங்கு பிரச்சனை இருக்காது. உள்ளே 2 கார், வெளில 2 கார். என்கிட்ட 4 கார் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக 4 கார் நீங்கள் இந்த ரோட்டில் பார்க் பண்ணிக்கலாம். ரோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெரிய ரோடு. அது இல்லாமல் இந்த ரோட்டில் கடைசி வீடு இது தான், அதனால் உங்களுக்கு கார் பார்க்கிங் இனிமேல் பிரச்சனை இருக்காது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. செமி ஃபர்னிஷ்டு வுட் ஒர்க்ஸ்லாம் அவங்களே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெரிய செலவு எதுவுமே கிடையாது. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏதாவது நீங்கள் மாற்றி அமைக்க போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் அது வந்து ஒரு செலவாக இருக்கும். ஸோ ஒரு பெயிண்ட் மட்டும் போதுமானது. ஒரு கோட் மட்டும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக அது நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ செகண்ட் பெட்ரூம் இது லாக் ஆகிருக்கு. நீங்கள் டேரெக்டாக சைட் விசிட் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம். ஸோ படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ரைலிங் வந்து SS ரைலிங் கொடுத்துருக்காங்க வித் வுட் ஃபினிஷிங்கு. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. நீங்கள் இன்னும் 2 ரூம் வேணாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க. நல்ல வென்டிலேஷன், பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல வென்டிலேஷனு. ஸோ மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 600 மீட்டர் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, விவேகானந்த வித்யாலயா CBSE ஸ்கூல் இருக்குது, நிறைய காலேஜஸ், SA காலேஜ் இருக்குது பக்கத்தில், உங்களுக்கு சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 crores. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ லேண்ட் ஏரியா 2900 square feet, பில்டப் ஏரியா 2200 square feet, 3 BHK டியூப்ளெக்ஸ் வில்லா. நீங்கள் இன்னும் 2 ரூம் வேணாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 2 crores கோட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் வந்து பேஸ்ட் ஆன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இட்ஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ இவங்க வந்து இதை விட கொஞ்சம் பெரிய வீடாக இன்னும் மூவ் பண்ணுறாங்க, அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் என் நம்பர் இருக்குது, என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சென்னை ஃபுல்லாக நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணுமோ, யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணுமோ, ஸ்க்ரீனில் என் நம்பர் இருக்குது, தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். அந்த என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அந்த என்னோட எஸ்ஏ ரியல் எஸ்டேட் சேனல் பார்த்தீங்கன்னா 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆக போகுது. இது எல்லாமே உங்களால் தான். உங்களோட சப்போர்ட்டுக்கும் உங்களோட ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ 6 months கேப்பில் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.